லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக்கு சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு எழுதிருக்கு. அதை நீங்கள் படிங்க. படிக்கிற அப்படி இல்லாட்டியும் சரி, ஒரே ஒரு புக்கு படிங்க. சைக்காலஜி ஆஃப் மணி பார்ட் 2 உடைய சாப்டர் 2 தான் நம்ம இப்போ சம்மரியாக பார்க்க போகிறோம். த லக் அண்ட் ரிஸ்க் தான் வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி பில் கேட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பில்லியனராக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சாப்டருக்கு முன்னாடி ஒரு சாப்டர் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜி ஆஃப் மணியுடைய சம்மரி புக்கு கிளியராக நம்ம பிளேலிஸ்ட் போட்டுருக்கு. நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் சைக்காலஜி ஆஃப் மணி புக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஆர்டர் படியே நீங்கள் பாருங்கள். பார்ட் 0லேருந்து இது பார்ட் 2 வரைக்கும் வந்து இருக்க வீடியோஸ். ஸோ நீங்கள் தொடர்ந்து லைனாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்கமெண்ட், நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புக்ஸ் வீடியோஸ் சம்மந்தப்பட்டது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்கள் கைக்கு ரீச் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புக்குன்ட்டு இல்லை பிடிஎஃப் அப்படின்னு எதனா கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக குரோமில் போய்ட்டு நீங்கள் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி புக்குன்னு போட்டிங்கனாலே பிடிஎஃப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த சாப்டரில் வந்து பில் கேட்ஸ் எப்படி பணக்காரா ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது. வித்வுட் வேஸ்டிங் த டைம், லெட்ஸ் என்டர் இன்டு தி சம்மரி ஆஃப் த சைக்காலஜி ஆஃப் மணி. லக் அண்ட் ரிஸ்க்ன்றது அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ இதுதான் ரியாலிட்டியை. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வெவ்வேறு ஃபோர்ஸஸ் மூலயமா தான் அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு டிசைட் ஆகுது. ஸோ பில்கேட்ஸ் எப்படி பணக்காரா ஆனார் இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். சியாட்டல் லேக் சைட் ஸ்கூலில் தான் பார்த்தோன்னா பில்கேட்ஸுக்கு நமக்கு படிக்க சான்சஸ் கிடச்சிச்சு. அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தோன்னா சிஸ்டம்ஸ் ஓல்டன் டேஸில் வந்து சிஸ்டம்ஸ் கிடைக்கிறதே அபூர்வம். அதுவும் ஒன்று தனித்தனியாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னா நல்ல ஹைஃபையான வந்து ஒரு சிஸ்டம்ஸு இருக்கும் அந்த ஜென்ரேஷனில். ஸோ பில்கேட்ஸுக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா, இவர் வந்து ஒரு சேரிட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா அந்த லேக் சைட் ஸ்கூலில் இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து ஹைஃபையாக இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ஃப்ரெண்டு பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தோன்னா கம்ப்யூட்டர்னால் அவ்வளோ உயிர், அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் லேபுக்கு போய்ட்டு கம்ப்யூட்டர்னு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஸோ பால் ஆலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பில் கேட்ஸ் கிட்ட கேட்டு நம்ம ஏன் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ அந்த நொடி தான் பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு ஃபவுண்டேஷனை வந்து உருவாக்குன நொடி. அந்த இடத்துல இருந்தால் 2 பேருமே எஃபோர்ட் போட்டு நிறைய வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது அப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட்னு ஒன்று வந்து இன்வைட் பண்ணி அந்த கம்பெனி பில்ட் பண்ணுறாரு. பில் கேட்ஸே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு, இந்த லேக் சைட் ஸ்கூல் இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்டே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாயாலே அதை ஒத்துட்டு இருக்கிறாரு. 1968 பார்த்தோன்னா 303 மில்லியன் ஹை ஸ்கூல் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து 300 பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த லேக் சைட் ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பர்சன் தான் பார்த்தோன்னா நம்மளோட பில் கேட்ஸு. ஸோ இவர் வந்து உலகத்திலேயே வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் சொல்லலாம் தானே. ஸோ அப்போ நம்ம பில் கேட்ஸ் கோடியில் ஒருத்தருன்னு லக்கியஸ்ட் பர்சன் சொல்லலாம் தானே. கென்ட் ஹேவன் அப்படின்னு ஒரு பர்சன் வராரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கென்ட் ஹேவனும் பில் கேட்ஸும் பார்த்தோன்னா ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தோன்னா கம்ப்யூட்டருக்கு மேலே ரொம்பவே ஆர்வம். இவரும் வந்து ரொம்ப ஆர்வம், இவரும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஏன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏன் ஒரு சிஇஓ ஒரு லீடராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே செம்ம டேலண்ட்டு. பட் ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு இந்த இடத்துல தான். ஆக்சுவலாக அந்த லேக் சைட் ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிரிட்ஜும் இருக்காது, ஒரு மரம் மட்டும் இருக்கும். அந்த மரத்தில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நடந்து போக சொல்ல பார்த்தோன்னா கென்ட் வந்து தவறி விழுந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. எப்படி கோடியில் ஒருத்தருக்கு லக்கு கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் கோடியில் ஒருத்தருக்கு ரிஸ்க் கிடச்சிச்சு. கென்ட்டும் பார்த்தோன்னா ரொம்பவே டேலண்டடான பர்சன். இவரும் ஈக்குவல் அந்த அளவுக்கு டேலண்டட். ஸோ இவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, பட் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தட் இஸ் த ஒன் பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பில் கேட்ஸ் வந்து பால் ஹேலனை பார்க்குறாங்க. ஸோ அவங்க 2 பேருமேட்டு தான் வந்து ஒரு ஆஃபீஸை கிரியேட் பண்ணி எம்எஸ் ஆஃபீஸோட ஃபவுண்டேஷன் வந்து சிஇஓ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து மாறுறாங்க. ஸோ இந்த லக் அண்ட் ரிஸ்க்குன்றது பார்த்தோன்னா ஒரு காயின் மாதிரி. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா லக் இருக்கலாம், பின்னாடி பார்த்தோன்னா ரிஸ்க்கும் இருக்கலாம். இது 2மே பார்த்தோன்னா நம்ம கையில் இல்லை. நம்மளோட தனிப்பட்ட எஃபோர்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இதுதான் இருக்குது, லக் ஆர் ரிஸ்க் தான் இருக்குது.
ராபர்ட் சில்லர்ன்றவர் ஒரு எக்கனாமிஸ்ட். அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது, உங்களுக்கு இன்வெஸ்டிங்ல எது உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசை அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஒரு லக்கோடைய எக்ஸாக்ட் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் ஆன்சர் பண்ணாரு. ஸோ லக்கும் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மெயின் கீ ரோல் ஃபார் த சக்ஸஸ். ஸோ லக் இல்லை அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட்டும் பார்த்தோன்னா ரொம்பவே கம்மி. ப்ளஸ் லக்கை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் போனா நீ லக்லால் தான் வந்த அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் பில்கேட்ஸும் ஒன் ஆஃப் த செம்ம பணக்கார, அவங்க ஃபேமிலியும் வந்து பணக்கார ஃபேமிலி தான். ஸோ அதனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா லேக் சைட் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சனாக மாறினார். ஸோ நம்ம லக்குன்றது நம்மளை மட்டும் சார்ந்தது இல்லை, நம்மளோட ஃபேமிலியும் சார்ந்தப்பட்டது தான். பில்கேட்ஸோட ஃபேமிலி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பில்கேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் சைட் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடச்சிச்சு. அதனால தான் அவர் வந்து சிஇஓவாக இருந்தார். ஸோ நம்ம லக்குன்றது பார்த்தீங்கன்னா சக்ஸஸை மீறி நம்மளுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸை பொறுத்தும் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆன தோல்வியை பார்த்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம், நம்மளோட திங்கிங் ஒழுங்காக வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் வந்து பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த தோல்வியாக இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி 80% வந்து அக்யூரேட்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த 20% லக்கு இல்லை அப்படின்னா அது வந்து ரிஸ்கில் தான் போகும், ஃபெயிலியராக தான் ஆகும். ஸோ நம்ம என்னதான் வந்து நல்லா திங்க் பண்ணி நம்ம என்னதான் வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் லக்கை பேஸ் பண்ணியும் இருக்குது. லக் 5% அதிகமாக இருந்தாலும் லக்கு சக்ஸஸ் தான் ஜெயிக்கும். அந்த 5% இல்லை அப்படின்னா ஃபெயிலியரில் தான் வந்து முடியும். அதுதான் ரிஸ்க்குனா என்ன தெரியுமா? 80% வந்து நீங்கள் நல்லா சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க, அந்த பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அந்த 20% உங்களுக்கு லக் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ நம்ம என்ன தான் வந்து நல்லா யோசிச்சு வச்சுருந்தாலும் அந்த 20% லக் இல்லாதனால நம்மளுக்கு ஃபெயிலியராக தான் வரும். அதுதான் இந்த ரியாலிட்டி ஆன வேர்ல்டில் பார்த்தோன்னா நம்ம ஹார்டஸ்ட் டிசிஷன் இல்லை ஹார்டஸ்ட் வே வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். எது வந்து சிம்பிளாக இருக்கோ அது மட்டும் தான் சூஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நம்ம எதனா ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் எடுத்த முடிவு வந்து சரியில்லை, அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மள டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆமாம்ப்பா, நான் தோத்துட்டேன், 80% எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் இருந்துச்சு, பட் 20% தான் எனக்கு லக் இருந்ததுனால நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை கூட பண்ணலாம். லக் அண்ட் ரிஸ்க் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் சக்ஸஸ். மீடியாலலாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக எப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய லக் அண்ட் ரிஸ்க்கை வந்து அவங்க யாருமே சொல்கிறது இல்லை. நல்ல ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு லக்கே இல்லாமல் அது ஒரு ஃபெயிலியர் ஆகி போகிற பர்சன்ஸ் வந்து மீடியாவில் காட்டுறது வந்து ரொம்பவே கம்மி. ஆமாம், எப்படி நம்ம காயின்ஸில் வந்து ஹெட் அண்ட் டைல்ஸ் இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா நம்ம லைஃப்லேயும் பார்த்தோன்னா ரிஸ்க் அண்ட் லக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக் அண்ட் ரிஸ்க்ன்றது ஒரு அண்ணன் தம்பி தான். மற்றவங்களோட சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம், எப்படி வந்து பணக்காரனா ஆகலாம், எப்படி பாவர்ட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுறோம். பட் நம்ம யாரும் பார்த்தோன்னா டேலண்ட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளும் ஒன் ஆஃப் த லக் அண்ட் ரிஸ்க் பர்சன்ஸாக வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றவங்கள நம்ம பார்க்காம நமக்கு இருக்கிற டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏன் கம்பேர் பண்ணி பார்க்கறது இல்லை? மற்றவங்களுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுறத விட நமக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கிற டேலண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கான இருக்கிற லெசன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே லெஸ் ஆகுது. மற்றவங்கள வந்து நம்ம பார்த்து லெசன்ஸை லேர்ன் பண்ணுறமே கண்டி உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. நம்ம பிரெயின் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவல் வேர்ல்டில் பார்த்தோன்னா அது மாதிரி நடக்கவே நடக்காது. மோர் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லக் அண்ட் ரிஸ்க் நம்ம ரெண்டுத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். 2006 வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. யாஹூ வந்து 1.5 பில்லியன் கொடுத்து ஃபேஸ்புக்கை வாங்கலான்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. பட் ஃபேஸ்புக்கில் வந்து சிஇஓவாக இருந்த மார்க் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ இருந்த மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மார்க்கை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. சூப்பர், நீங்கள் எடுத்த டிசிஷன் ரொம்பவே கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டைமில் பார்த்தோன்னா யாஹூவும் மைக்ரோசாஃப்ட்டை ரெண்டும் கொலாப் பண்ணலான்னு வர சொல்ல பார்த்தோன்னா யாஹூ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா யாஹூ மேலே வந்து பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் நீங்கள் டிசிஷன் இந்த முடிவை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தோன்னா யாஹூ மேலே குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே எது சக்ஸஸ் எது ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா லக் அண்ட் ரிஸ்க்ன்றத 100% நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒருவேளை மார்க் யாஹூக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், இல்லை மைக்ரோசாஃப்ட் யாஹூக்கும் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், யாருக்கு தெரியும் என்ன நடக்கும், யாருக்கு தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா லக் அண்ட் ரிஸ்க்கை வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கும்.
ஜெயிச்ச சிஇஓ தோத்த சிஇஓ இவங்களுடைய லைஃப்பில் இருக்கிற லக் அண்ட் ரிஸ்க்கை வந்து நீங்கள் பார்க்காம உங்களுக்கு இருக்கிற லக் அண்ட் ரிஸ்கில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் இதில் வந்து எந்த வழி நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுக்கு லக் இருக்கும், எந்த வழி சூஸ் பண்ணால் நமக்கு ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கணும். வாரன் பஃபட் இவரை மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இவருடைய 90% பார்த்தோன்னா இவரோட லக்குனால தான் போயிருப்பார். பட் இவர் சூஸ் பண்ண பேட்டர்ன் தான் நம்ம பார்க்கணும். இவர் எந்த சைடு வந்து லக்கோடைய பேட்டர்ன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாரு, நிறைய வந்து அச்சீவ் பண்ணாரு. ஸோ எல்லா சக்ஸஸும் பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க்னால வருது அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லா ஃபெயிலியர்ஸும் பார்த்தோன்னா நீ சோம்பேறித்தனமாக இருக்கிற அதனால தான் அந்த ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதுவும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. சில மக்கள் அன்லிமிட்டெட் ட்ரீம்ஸ் நோக்கி போவாங்க. சில மக்கள் பார்த்தோன்னா அவங்களுடைய கௌரவத்துக்கோசம் இருப்பாங்க. சில மக்கள் அவங்கள வந்து கம்பேர் பண்ணிட்டு அவங்க கூட வந்து போட்டி போட்டு இருப்பாங்க. உங்களையும் மற்றவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்கேட்ஸ் ஒரு தடவை சொல்லிக்கிறாரு, சக்ஸஸ் இஸ் எ லவ்ஸி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சொல்ல இது கண்டினியூஸாக நல்லா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. லக்கை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா ரிஸ்க்கையும் நீங்கள் நம்பி தான் இருக்கணும். ரிஸ்க்கை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா லக்கையும் நீங்கள் நம்பி தான் இருக்கணும். ஃபெயிலியரும் பார்த்தோன்னா லவ்ஸி டீச்சர் மாதிரி தான். நீங்கள் என்ன தான் நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது வந்து ரிஸ்கில் தான் கொண்டு போகும். ஸோ நம்ம எடுக்கிற முடிவு லக்கா ரிஸ்கா அப்படின்றத வந்து நீங்கள் தான் கிளியராக இருக்கணும். எப்போ வேணாலும் அந்த லக் வந்து ரிஸ்காக மாறலாம், எப்போ வேணாலும் இந்த ரிஸ்க் வந்து லக்காகவும் மாறலாம். சாப்டர் 3 நெவர் எனஃப். ஜான்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பணக்கார ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ உங்க கூட இருந்தவன் தானே அவன் வந்து ஒரே ஒரு நாளில் உன்னுடைய ரேஞ்சுக்கு வந்து அவன் சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்போது வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி